சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, ஈரோட்டில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது கோவை ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் அவர் இந்த சந்திப்பிற்காக ஏராளமான மக்கள் திரண்டு வருகின்றனர். அந்த வகையில் தாவேகாவினர் பல இருசக்கரம் மற்றும் கார்களில் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது தாவேகாவினர் வந்த வாகனங்களுக்கு நடுவே தேமுதிக கொடியை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த தேமுதிக தொண்டரை தடுத்து நிறுத்திய போலீசார். அதாவது தேமுதிக தொண்டர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இருசக்கர வாகனத்தை மறித்து தேமுதிக தொண்டரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தாவேகாவினர் வந்த வாகனங்களுக்கு நடுவே தேமுதிக கொடியை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த தேமுதிக தொண்டரை தடுத்து நிறுத்திய போலீசார். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பிற்கு காண ஏராளமான மக்கள் குவிந்து வரும் நிலையில் தற்பொழுது தாவேகாவினர் வந்த வாகனங்களுக்கு நடுவே தேமுதிக கொடியை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த தேமுதிக தொண்டரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த பொதுக்கூட்டமானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு அதாவது கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சிறிது பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த சேலம் தேசிய கோவை நெடுஞ்சாலை என்பது அதிக அளவில் வாகனங்கள் சென்று வரக்கூடிய இடமாக கருதப்பட்டு வரும். ஆனால் அதே போன்ற இந்த வழக்குக்கு மாறாக கொஞ்சம் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இருப்பதால் அங்கு போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு தான் கூற வேண்டும். இந்த நிலையில் அந்த போக்குவரத்து பாதிப்பின் போது நடு சாலையின் நடுவே ஒரு தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு தேமுதிக கொடியுடன் இருசக்கர வாகனத்தில் ஒரு நபர் வந்திருந்தார். அவர் இங்கிருந்து வந்திருந்தார். அப்போது சாலையை கடக்க முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது அந்த பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை போக்குவரத்து காவல்துறையினர் அந்த நபரை வேகமாக கடந்து போக சொல்லி கூறியிருந்தார். இருந்தாலும் கூட அந்த தேமுதிக கொடியை கட்டி கொண்டு இருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் போலீசார் கூறியும் அங்கிருந்து செல்லாமல் அங்கு படம் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கிருந்து போர்ஸ் கொடுத்தவாறு நின்று கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் அருகில் சென்று அங்கிருந்து கிளம்ப சொல்லி வலியுறுத்தினர். இருப்பினும் கூட அந்த காவல்துறையிடம் அந்த நபர் ஒருவர் அந்த போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்பு அந்த காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.